திமுக ஆட்சிக்கு வந்தால் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டு சித்த மருத்துவத்திற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நமக்கு நாமே பயணத்தின் ஒரு பகுதியாக திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கோவையில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் சந்தித்து பேசினர். அப்போது மருத்துவத்துறையினர் தங்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமக்கு நாமே பயண திட்டத்தின் மூலம் 11,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பொதுமக்களிடம் இருந்து 4 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டு சித்த மருத்துவத்திற்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களின் தரம் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஐநா மன்றம் உலக நாடுகளில் எப்படி தரமான மருத்துவ வசதி இருக்க வேண்டும், சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நான் உங்களிடம் தமிழக மக்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் எப்படிப்பட்ட தரமான சிகிச்சை வழங்க வேண்டும், நோயற்ற வாழ்வை அவர்கள் நடத்த, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க, மலை போல் தங்கள் மீது மருத்துவ செலவுகளில் குடும்பங்கள் நசுங்கி போகாமல் காப்பாற்ற உங்கள் கருத்துக்களை இன்று நான் கேட்டிருக்கிறேன். கோவை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை திரும்பிய ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மதுரையில் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு வீட்டில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவமே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் என குறிப்பிட்டார். அதாவது அதிமுக ஆட்சி எந்த அளவுக்கு அலங்கோலமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குங்கிறதுக்கு அதிமுக அமைச்சருடைய வீட்டிலேயே வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதை விட உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.